போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து எப்போவுமே வேகம்ங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு 2 கை பத்தாது, 10 கை இருக்கிற வேலையை வந்து அந்த 2 கை பார்த்துக்கிட்டே இருக்கும். தைரியம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு என்னென்னு போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா இறங்கி பேசுறது, ரோட்ல ஏதாவது பிரச்சனைனாலும் தனக்கு என்னென்னு போகாமல் பேசுறது, லைசன்ஸ், இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. வெஹிக்கிள்ஸை வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். டிரைவிங்குங்கிறத வந்து நிறைய விரும்புகிறது யாருன்னா, எதையுமே ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? ஸோ தானே தப்பு பண்ணாலும் நான் தான் தப்பு பண்ணேங்க, மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம்ங்கிறது இருக்கும். ரொம்பவே சனி பகவான் எப்படி இருக்கிறாருங்கிறது நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன். உண்மையிலே முடிவில் இருக்கு, பரிகாரம்லாம் இருக்கா? நிச்சயமா இருக்கு, பண்ணலாம். மேஷராசி என்பவர்களுக்கு வந்து நல்ல செட் ஆகக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்னா நெகோஷியேஷன், மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிஸ்னஸ்க்கு ஆப்டான பீப்புள். ஸோ அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறதையுமே மேஷராசி என்பர்கள் பண்ணும்போது அதில் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். மோர் தென் தட் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் எல்லாம் மேஷராசி என்பர்கள் நின்னாங்க. இப்போ ஊர் தலைவர், பஞ்சாயத்து தலைவர், கவுன்சிலர், சேர்மேன் இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாமே இவங்களுக்கு வந்து ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்டிங். இவங்க வந்து அதை ரொம்ப இயல்பாக கரெக்டாக நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் எங்களுக்குள்ள அடிக்கடி முட்டிக்குது. இதுதான் பிரச்சனையாக இருக்கும். 3ஆம் நபர் தலையீடுங்கிறது கண்டிப்பாக வரக்கூடாது. ஏன்னா இவங்க லைஃப்பில் வந்து நிறைய பேர் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடம் வளர்த்துருக்குது இல்லையா? ஏன்னா ஏதாவது ஜாதகத்தில் பிரச்சனை சரியாக இல்லை அப்படின்னா குரு புத்தி, குரு அந்தரங்கள் எப்போ வருதோ அப்போ பார்த்து திருமணத்துக்கான மூவோ இல்லை குழந்தை பிராப்தத்துக்கான ட்ரீட்மெண்ட்டோ வேலைக்கான முயற்சியோ செய்யும்போது அது கண்டிப்பாக புதன் தசை இப்போ நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கடன் அமைப்புகளில் கவனமாக இருக்கணும். வார்த்தையினாலே சண்டையை கொடுக்கறது யாருன்னா புதன் தான். ஏன்னா கடன், நோய், எதிரி இந்த 3ஐயும் இந்த ராசிக்கு யார் கொடுப்பாங்க? புதுசாக வேலையில் போய் ஜாயின் பண்ணுறீங்க, பொண்ணு பார்க்க போகிறீங்க, மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க, இந்த மாதிரியான அக்கேஷன்ஸு திருமண முகூர்த்த ட்ரெஸ்ஸில் வந்து கண்டிப்பாக. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா, எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இந்த நேர்காணல் வந்து நம்ம புதுசா ஒரு சீரீஸ் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். என்ன அப்படின்னா, இப்ப மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய வாழ்நாள் பலன் என்ன, அவங்களுடைய பிறப்பு ரகசியம் என்ன, அவங்களுடைய படிப்பு, தொழில், வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பிராப்தம், அதிர்ஷ்டம், கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லி A to Z அவங்களுடைய வாழ்நாள் சார்ந்த நிறைய தகவல்களை இந்த சீரீஸ் மூலமா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க காத்திருக்கோம். முதலாவதா, இப்ப மேஷ ராசியில ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க பிறப்பு எப்படிப்பட்டது, என்ன மாதிரியான குணாதிசயங்கள் அவங்களுக்கு இருக்கும் மேம்? மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து எப்போவுமே வேகம்ங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 2 கை பத்தாது, 10 கை இருக்கிற வேலையை வந்து அந்த 2 கை பார்த்துக்கிட்டே இருக்கும். பரபரன்னு இருப்பாங்க குடும்பத்தில். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒரு வேலையை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த வேலைக்குள்ளே மைண்டு போயிடும். அது வீட்டு வேலையாக இருக்கட்டும், வெளி வேலையாக இருக்கட்டும், ஸ்பீடாக செய்யணும், சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடணும். வெளியிலே போகிறாங்க அப்படின்னாலுமே பெட்டெல்லாம் நீட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு போங்க. வரும்போது அந்த வீடு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையிலேருந்து ஆஃபீஸில் முடிக்கக்கூடிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் அவங்களே பண்ணணும், ஸ்பீடாக பண்ணணும், ஆன் டைமில் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மேஷம். கர்மமே கண்ணா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஏன்னா சனி வந்து இங்கே கெட்டவர். ஸோ 11, 2ஆம் அதிபதிகள் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு வந்து நல்லவங்க கிடையாது. புதனுமே கெட்டவர். 6ஆம் அதிபதியாக இருக்கும்போது புதனுமே பெருசாக நன்மைகளை செய்கிறதில்ல. சுக்ரன், புதன், சனி சார்ந்த பிரச்சனைகள் மேஷராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். தைரியம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு என்னென்னு போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா இறங்கி பேசுறது, ரோட்ல ஏதாவது பிரச்சனைனாலும் தனக்கு என்னென்னு போகாமல் பேசுறது, லைசன்ஸ், இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. வெஹிக்கிள்ஸை வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். டிரைவிங்குங்கிறத வந்து நிறைய விரும்புகிறது யாருன்னா மேஷராசி அன்பர்கள். ரோட் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும் டிரைவ் அப்படிங்கிறது. ப்ளஸ் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா ஒரு பராக்கிரமம் இருக்கும். எதையுமே ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? ஸோ தானே தப்பு பண்ணாலும் நான் தான் தப்பு பண்ணேங்க, மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம்ங்கிறது இருக்கும். ரொம்பவே பிடிச்ச நபராக இருந்தாலும், த டியரஸ்ட்டாக இருந்தாலுமே நீ பண்ணுறது தப்புனா தப்பு தான். நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே. இதனாலே மேஷராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய பேர் மேஷராசிக்காரங்களை பிடிக்காமல் போயிடும். நிறைய பேர் வெறுக்கிறாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நான் தான் அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவாலிட்டியிலேருந்து மாறவே மாட்டாங்க. ஒரு தனித்தன்மை, தனித்துவம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். நிறைய பேர் ஸ்பீடாக பேசுவாங்க.
எழுதும்போதும் ரொம்ப ஸ்பீடாக எழுதுவாங்க. ஸ்கிரிபிள்ஸ் நிறையா இருக்கும். ஸ்ட்ரைட்டாக எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஒன்று மேலே போகும், இல்லை கீழே வரும். ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கையெழுத்து கூடவா மேம் ஜோதிடத்தை பார்த்து சொல்ல முடியும்? நிச்சயமா கையெழுத்து தலையெழுத்தை மாற்றுங்கிற ஒரு பழமொழி நீங்கள் கேட்டிருப்பீங்க. கையெழுத்து மட்டும் இல்லை, ஒருத்தருடைய ஹேர் க்ரோத் எப்படி இருக்கும், ஸ்கின் எப்படி இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட அவங்க எப்படி பேசுவாங்க பழகுவாங்கங்கிறது முதற்கொண்டு ஜாதகத்தில் எனக்கு தெரிஞ்சு அடுத்து நம்மளோட சீரிஸ் முடி வளர்வதற்கு 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன செய்யணும்ன்றது இப்போ நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் இப்போ முடி நல்லா வளரணும்னா அதுக்கு காரகம் யாருன்னா சனி தான். சனி பகவான் எப்படி இருக்கிறாருங்கிறது நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன். உண்மையிலே முடி வளர்றதுக்கு பரிகாரம்லாம் இருக்கா? நிச்சயமா இருக்கு, பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நீ பலன்கள் கேட்கறத விட முடி வளர்றதுக்கு நான் என்ன மேம் பண்ணட்டும், என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. நிறைய பேர் ஆக்சுவலி அது என்ன விஷயங்கிறத பார்க்கணும். அது ஆரோக்கிய குறைபாடுனால இருக்குதா இல்லை ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டினால கிரியேட் ஆகுதாங்கிறத பார்க்கணும். பரிகாரங்கிற பட்சத்தில் நம்மளாம் ஏதாவது தயாரிச்சுலாம் கொடுக்கறதில்ல. ஸ்ட்ரெஸ்னால இருக்குதுன்னா இந்த விஷயங்களை பண்ணுங்க. நோயினால் இருக்குதுன்னா டாக்டரை பாருங்கள். நம்ம சில கோயில்களும் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பண்ணலாம். மேம் இப்போ மேஷ ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் மேம்? எந்த படிப்பை இவங்க சூஸ் பண்ணும்போது அந்த படிப்பில் இவங்க ஒரு ஹையஸ்ட் பொசிஷனுக்கு இவங்க போகிறக்கான வாய்ப்பு இருக்குது? மேஷராசி என்பவர்களுக்கு வந்து நல்ல செட் ஆகக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்னா நெகோஷியேஷன், மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிஸ்னஸ்க்கு ஆப்டான பீப்புள் யாருன்னா மேஷராசிக்காரங்க. எதையுமே பேசியே காரியம் சாதிச்சிருவாங்க. அலைச்சல்ங்கிறது வந்து பிடிக்கும். அலையிறதுக்கு வந்து மெனக்கிடுறதுக்கு சிரமப்படுறதுக்குலாம் கஷ்டப்பட மாட்டாங்க. ஈஸியாக அலைவாங்க. என்னப்பா நேற்று கோயம்புத்தூர்லேருந்து இன்றைக்கி சென்னையில் இருந்தேன்னு கேட்குற மாதிரி நிறைய அலைச்சல்கள்லாம் பார்ப்பாங்க. அப்ராட் ட்ராவல்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அப்போ வெளிநாடு சம்பந்தமான தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு சித்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவத்துறை எடுத்தாங்கன்னா கை தேர்ந்த நிபுணர்களாக அதில் வர முடியும். டாக்டராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நர்சிங் கோர்சஸ் கூட படிக்கலாம், ஃபிசியோ படிக்கலாம், சித்தா படிக்கலாம், டென்டல், வாட் எவர் இட் மேபி, மருத்துவம், ஹீலிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே இவங்க வந்தாங்க அப்படின்னா இவங்களால் நல்லாவே மக்களை வந்து ஹீல் பண்ண முடியும். யோகா, ரைஹி, மெடிடேஷன் இந்த மாதிரியான ஃபீல்டெல்லாம் தொட்டாங்கன்னா கூட ஜெயிப்பாங்க. இன்னொரு மாறுபாடான பலன், நிறைய பேருக்கு வந்து இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்டென்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறதையுமே மேஷராசி என்பர்கள் பண்ணும்போது அதில் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். மோர் தென் தட் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் எல்லாம் மேஷராசி என்பர்கள் நாங்கள் இப்போ ஊர் தலைவர், பஞ்சாயத்து தலைவர், கவுன்சிலர், சேர்மேன் இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாமே இவங்களுக்கு வந்து ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்டிங். இவங்க வந்து அதை ரொம்ப இயல்பாக கரெக்டாக நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். மக்கள் செல்வாக்கு, மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். யூனிஃபார்ம்டு சர்வீசஸ், போலீஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இதிலெல்லாம் வந்து ஈஸியாக எக்ஸாம்ஸ் எழுதுனாங்கன்னா கிளியர் பண்ணுறது. ஏன்னா ஃபிட்டாக தான் இருப்பாங்க. அதே மீறி கொஞ்சம் ஒபீஸாக இருக்கிறாங்கன்னா ஒபீஸாக இருக்கிறோமேங்கிற வருத்தங்கிறது டெய்லி இருக்கும். எப்படியாவது ஃபிட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பற்றின யோசனைகள்லாம் வந்து போகும். ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பாக வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் உடல்நிலையில் பார்த்துக்கிறது நல்லது. இப்போ மேஷ ராசிக்காரங்க ஒரு சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னா இந்த தொழிலை அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து இவங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும். ஏன்னா இந்த தொழில் அவங்களுக்கு என்றைக்குமே நட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்காது. இது அவங்களுக்கு கை கொடுக்கும்னு மேஷத்துக்கு சொல்லணும்னா அது என்ன மாதிரியான தொழில் அமைப்புகள்? நிச்சயமாக இந்த தொழிலை தொடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ராசிநாதன் செவ்வாய், அது வந்து இயல்பாகவே செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக வலுவோடு இருக்கோ அதோடைய தொழில் தான் அமையுங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்படின்னாலுமே ராசியை மட்டும் அடிப்படையாக வச்சு சில பேருக்கு ஜாதகமே இருக்காது. ஸோ ராசி மட்டும் நல்லாவே தெரியும். ஜாதகமே இல்லைனாலும் இந்த ஒரு தொழிலை தொட்டால் நான் நஷ்டமாக மாட்டேன் அப்படிங்கிறது வந்து எங்கே அப்படின்னா ஹோட்டல். ஸோ உணவுத்துறை அப்படிங்கிறது வந்து மேஷராசி என்பர்கள் வந்து எடுத்தாங்க கையில் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறது உறுதி. அது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், ஹோட்டலாக இருக்கலாம், அல்லது ஏதாவது கெஃபே வைக்கிறாங்க, புதுசாக ஏதாவது சின்ன சின்ன ட்ரக்ஸ் வச்சு அதில் வந்து ஃபுட் கொடுக்குறாங்க, க்ளவுட் கிச்சன் வைக்கிறாங்க, ஹோம் குக்டு சர்வீசஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த உணவு அப்படிங்கிறத அவங்க என்ன ஃபார்மில் கொடுத்தாலுமே உணவுத்துறையில் இவங்க ஜெயிக்க முடியும் நிச்சயமாக. ரெண்டாவது நீர், தண்ணீரை தொட்டு என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே அதில் வந்து இவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஒரு ஃபார்மிங்காக இருக்கலாம், ஃபிஷ் ஃபார்மிங்காக இருக்கலாம், இல்லை இப்போ ஆரோ வாட்டர்ஸ் அந்த சர்வீசஸ்லாம் இருக்கு இல்லையா, அது சம்மந்தமான தொழில்கள். வாட்டரை வச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம். ரொம்பவே ஒரு ஏழ்மையான குடும்பமாக இருந்தால் கூட தண்ணி கேன் போட்டால் கூட அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது கை கொடுக்கும். நீர் அல்லது உணவு இதை வந்து ஒரு மூலதனமாக எடுத்து செயல்பட்டாங்க அப்படின்னா அதன் மூலியமாக ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறத நிச்சயமாக மேஷராசி என்பர்கள் ஈட்ட முடியும். டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸுமே கை கொடுக்கும். நம்ம அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மேஷராசிக்காரங்களோட காதல் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்ல கணவன் நல்ல மனைவி மேஷராசிக்காரங்களுக்கு கிடைப்பாங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி சுக்கிரன் திருமண வாழ்க்கைக்கான அத்தனை காரணிகளும் தன்னுடைய பார்ட்னர்கிட்ட இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை வரும்னா 2 பேருக்கும் ஈகோ கிளாஷஸ் அதிகமாக வரும். 2 பேருக்கும் மேஷராசியில் இருக்கிற ஹஸ்பண்டுக்கும் தெரியும், ஒய்ஃபுக்கும் தெரியும் தட் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்மக்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறாங்கங்கிறது நல்லாவே தெரியும். ஆனாலும் ஏன் எங்களுக்குள்ளே சண்டை வருது? எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் எங்களுக்குள்ளே அடிக்கடி முட்டிக்குது. இதுதான் பிரச்சனையாக இருக்கும். 3ஆம் நபர்
தலையீடுங்கிறது கண்டிப்பாக வரக்கூடாது. ஏன்னா இவங்க லைஃப்பில் வந்து நிறைய பேர் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடம் வளர்த்துருக்குது இல்லையா, ஏன்னா ராசிநாதனே 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால இன்லாஸ் மூலியமாக சில பிரச்சனைகள் வரும். முக்கியமாக இவங்க கணவன் மனைவியாக சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்கிறாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, இல்லை ஒரு கடன் அடைக்கிறாங்க, ஏதாவது கோல்டு வாங்குறாங்க, இல்லை பணப்பிரச்சனையிலே மாட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னா அனாவசியமாக அதை 3ஆம் நபர்கள்ட்ட சொல்ல வேண்டாம். பெத்த அப்பா அம்மாவாக இருந்தாலுமே அப்பா அம்மாவுக்கு செய்கிறது அவங்கள பார்த்துக்கிறது வேற, உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவுகளையும் அவங்களே இன்வால்வ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். நல்ல பார்ட்னர்ஸ், அந்யோன்யமான தம்பதிகள் தான், ஆனாலும் ஈகோ கிளாஷஸ் பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்குங்கிற பட்சத்தில் 3ஆம் நபர் தலையிட வந்து முதல்ல குறைக்கிறது நல்லது. ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த மேஷராசி என்பவர்கள் வந்து இந்த திருமண வாழ்க்கையை சரி செஞ்சுக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, புதன் 6ஆம் அதிபதியாக வர்றதுனால கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரும். ஃபார் அ சேயிங், மேஷராசியில் ஒரு நபர் இருக்கிறாரு, அவருக்கு கல்யாணம் ஆயிருக்குது, அடிக்கடி சண்டை, ஒரு மனஸ்தாபம், குடும்ப வாழ்க்கையை எப்படி சரி செய்யறதுனே தெரியலன்ட்டு உட்காந்துட்டு யூடியூப்ல பல பரிகாரங்கள் பார்ப்பாங்க, கோவிலாக போவாங்க, எதுவுமே செட் ஆகாது. கவுன்சிலிங் போனாலும் சரியாகாது. இதெல்லாம் போகணுங்கிற ஒரு எண்ணமே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் தான். பட் முக்கியமாக இவங்க எங்கே லேக் ஆகுறாங்க அப்படின்னா, கணவனோ மனைவியோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, இவங்களுக்கு பிடிக்கல, அது தப்பாக இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்க, கம்யூனிகேட்டே பண்ண மாட்டாங்க. இது பிடிக்கலங்கிற மனஸ்தாபம் வந்து மேஷத்துக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர பார்ட்னர்கிட்ட அதை கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. அதையும் மீறி கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா அந்த வே ஆஃப் டெலிவரி இருக்குல்ல, ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அப்போ இவங்க என்ன பாயிண்ட் சொல்ல வராங்கன்னே பார்ட்னருக்கு புரியறதுக்கு முன்னாடி இவங்களுடைய டோன், பாடி லாங்குவேஜை பார்த்து பார்ட்னர் டென்ஷன் ஆகிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மேஷராசிக்காரங்க முதல்ல கணவன் மனைவி பிரச்சனை இஷ்யூ வந்து சார்ட் அவுட் ஆகணுங்கிற பட்சத்தில் அவங்க பண்ணுற தப்பு, உங்களை பாதிக்கிற விஷயங்கள், இது ரெண்டையுமே மென்மையாக புரிகிற விதத்தில் ஒரு நல்ல சூழ்நிலையில் உங்களுடைய மனைவிட்டையோ கணவன்கிட்டையோ பேச ஆரம்பிங்க. கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். மனம் விட்டு பேசினாலே பாதி பிரச்சனை. கண்டிப்பாக. ஏன்னா மனம் விட்டு பேசுறது மேஷத்துக்கு ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு என்னென்னா, இது அவங்களுக்கெல்லாம் புரியும், தெரிஞ்சு தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அது தெரியாதுங்கிறதே மேஷத்தால் புரிஞ்சுக்க முடியாது. அடுத்ததாக மேஷ ராசிக்காரங்களுடைய குழந்தை பிராப்தம் சார்ந்த விஷயங்கள் எப்போ கிடைக்கும்? அது ஈஸியான முறையில் கிடைச்சிருமா மேம்? மேஷ ராசி என்பவர்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி சூரியனாக இருக்கிறாரு. குறிப்பாக ஒரு விஷயம், பிதிர்தோஷம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா முன்னோர் சாபம் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்குற ராசி தான் மேஷ ராசி. 5ஆம் அதிபதியான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியே சூரியனாக வர்றதுனாலையும் இந்த ராசிக்கு ஆகாத கிரகமாக சனி வரதுனாலையும், சனியும் சூரியனும் சேர்ந்து தான் பிதுர்தோஷத்தை ஏற்படுத்துவாங்க. பிதுர்தோஷம், முன்னோர் சாபம் ஏதாவது இருந்து அதனால் குழந்தை பாக்கியம் தடைப்படுதுன்னா அதற்கான பரிகாரங்கள், பூஜைகள் எல்லாம் செஞ்சுக்கும் பட்சத்தில் குழந்தை பிராப்தத்துக்கு பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பேபி அப்படிங்கிறது மிஸ்கேரியேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு தான் இருக்குது, இதை வந்து நம்ம கன்ஃபார்மெலாம் சொல்ல முடியாது. ஹை சான்சஸ் இருக்குது. ஏன்னா சூரியன் வந்து நெருப்பு கிரகம். ஸோ 5ஆம் அதிபதியாக வராரு, ஒரு அரை பாவர் அப்படின்னு அவரை சொல்லிடலாம். செவ்வாயும் 8ஆம் அதிபதியாக வர்றது வந்து மிஸ்கேரியேஜ் அப்படிங்கிறத வந்து தெளிவாக குறிக்குது. 4ஆம் அதிபதியும் சந்திரனாக வர்றதுனால 2வது குழந்தை அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லபடியாக பிறக்கும். நிறைய பேருக்கு வந்து மேக்ஸிமம் முதல் குழந்தை ஆண் வாரிசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேம், இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய ஜாதகப்படி பார்க்கும் பொழுது எந்தெந்த தசை புத்தி வரும் பொழுது அவங்களுக்கு அது யோகத்தை கொடுக்கும் மேம்? மேஷராசி என்பவர்களுக்கு குரு தசை, யோக தசை. இப்போ மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே குரு தசை வருது அப்படின்னா நீங்கள் லக்கி தான். ஒரு 16 வருஷம் குரு தசை நடக்கும். 9ஆம் அதிபதியாக குரு வராரு இல்லையா, 9 12ஆம் அதிபதிங்கிறதுனால பாக்கியங்கள் எல்லாம் எப்போ கிடைக்கும்னா குரு தசையில் கிடைக்கும். இப்போ குரு தசையே வரலைன்னா எங்களுக்கு பாக்கியங்களே கிடையாதுன்னா அப்படி கிடையாது. குரு புத்திகள் வரும். நீங்கள் எந்த தசையில் இருந்தாலும் குரு புத்தி வரும். குரு புத்தி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுனாலும் குரு அந்தரங்கள் வரும். ஏதாவது ஜாதகத்தில் பிரச்சனை சரியா இல்லை அப்படின்னா குரு புத்தி, குரு அந்தரங்கள் எப்போ வருதோ அப்போ பார்த்து திருமணத்துக்கான மூவோ இல்லை குழந்தை பிராப்தத்துக்கான ட்ரீட்மெண்ட்டோ வேலைக்கான முயற்சியோ செய்யும்போது அது கண்டிப்பாக சக்சீட் ஆகுறதுமே உண்மை. குரு தசைக்கு அடுத்து யோக தசை என்னதுன்னா சூரிய தசை. சூரிய தசைங்கிறது என்ன கொடுக்கும்னா ஒரு சமூக அந்தஸ்தை கொடுக்கும். மேஷராசி மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னா சூரிய தசை வரும் பட்சத்தில் ஒரு சொசைட்டியல் ஸ்டேட்டஸ், சமூக அந்தஸ்து இன்னாரு அப்படிங்கிறது வந்து 4 பேருக்கு தெரிகிறது. 4 விழாக்களுக்கு போகிறது. நீங்கள் போகும்போதே சூரிய தசைக்கு முந்தின சுக்கிர தசையில் உங்களுக்கு கிடைச்ச மரியாதைக்கும் சூரிய தசையில் கிடைக்கிற மரியாதைக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்படி வாங்கன்னு கும்பிட்றவங்க எந்திரிச்சு நின்று வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். அதில் எதுவும் பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனாலும் ஒரு சமூக அந்தஸ்து, ஒரு தோரணை, சொத்து சுக சேர்க்கை, உங்கள் பேச்சை 4 பேர் கேட்குறது, சொல்வாக்கு செல்வாக்கு, இந்த ரெண்டுமே கூடுறது, உங்களுக்குள்ளே ஒரு ஆத்ம பலம், இன்னர் ஸ்ட்ரென்த், வில் பவர் அப்படிங்கிறது அதிகமாகிறதெல்லாம் சூரிய தசையில் நடக்கும். நம்ம இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு இது யோக தசைன்னு சொல்லிட்டீங்க. இந்தந்த தசை வரும்போதெல்லாம் மேஷராசி உஷாராக இருக்கணும்னு சொல்லணும்னா அது என்ன தசை? புதன் தசையும் சனி தசையும் நடக்கும்போது மேஷராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே சுக்கிரன் கெட்ட வரனாலும் புதன் சனி அளவுக்கு சுக்கிரன் கெடுக்கிறது இல்லை. ஏன்னா 7ஆம் அதிபதியாகவும் சுக்கிரன் வர்றதுனால பெரிய பாதிப்புகளை மேஷராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் தர்றதில்லை. புதன் தசை இப்போ நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கடன் அமைப்புகளில்
விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வார்த்தையினாலே சண்டையை கொடுக்கறது யாருன்னா புதன் தான். ஏன்னா கடன், நோய், எதிரி இந்த மூணையும் இந்த ராசிக்கு யார் கொடுப்பானா புதன் பகவான் கொடுப்பாரு. ஸோ அப்போ ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது பேச்சே ஒரு பெரிய சண்டையாகிறது, விளையாட்டுக்கு பேச போய் பிரச்சனையாகிறது, சின்னதாக வார்த்தை விட்டேன் என் வாயில தாண்டா சனி, இந்த வார்த்தையை நான் சொல்லாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு யோசிப்போம்ல. இதெல்லாம் புதனில் வந்து நம்ம மேக்ஸிமம் பண்ணுவோம். இஃப் இன்கேஸ் புதன் தசையில் சனி புத்தி வரும்போதோ சனி தசையில் புதன் புத்தி வரும்போதோ இன்னமும் கவனமாக இருக்கணும். சனி ராகு, சனி செவ்வாய் காம்பினேஷனில் தசா புத்தி நடக்கும் பட்சத்தில் தான் இந்த விபத்து கண்டங்களுக்கெல்லாம் நம்ம ஆட்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எப்போவுமே ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுறதுங்கிறது நல்லது. ஆனால் இந்த சனி செவ்வாய் நடக்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஹெல்மெட்டை மறந்து வச்சுருவோம். ஸோ வண்டியிலே ஹெல்மெட்டை மாட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி சனி செவ்வாயுடைய காம்பினேஷனில் தசாபுத்தி போகிறவங்கெல்லாம் வண்டி வாகனங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். குறிப்பாக சனி தசை நடக்கும்போது படாடோபம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள் லைஃப் ஸ்டைல், சட்டில்டு லைஃப் ஸ்டைல், வெளியில் யாருக்கும் சொல்லாமல் கண் திருஷ்டி அட்ராக்ட் பண்ணாமல் கொஞ்சம் ப்ரைவேட்டாக வாழ்ந்துக்கிறது. ஆன்மீக நாட்டம் அதிகமாக வரும்போது சனி தசை பெருசாக பாதிக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக இருக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ டொனேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சனி தசைங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக இருங்கன்னா நீங்கள் எதையும் அனுபவிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. அனுபவிங்க, நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க. உங்களை யாருன்னே தெரியாதவங்க அதை பார்க்கட்டும், அதில் வந்து எந்த தப்பும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா பிரச்சனை புரிஞ்சிருக்கும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, ஃபேஸ்புக்கில் அப்டேட் எல்லாம் போடாதீங்க. இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் கொஞ்சம் சனி தசையில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மேஷ ராசிக்காரங்களுக்கான வாழ்நாள் பலன்கள் என்னங்கிறது சொன்னீங்க. பிரச்சனை இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். நம்ம இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நிறம் அப்படின்னா அது என்ன நிறம்? மேஷ ராசிக்காரங்களுக்கு எல்லோ கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னங்க எல்லோங்கிறீங்க, பலன்னு பளிச்சுன்னு அது எப்படி நாங்கள் எப்போ போட்டுக்கிறது அப்படின்னா ஒரு பேஸ்டல் எல்லோ, ஆரஞ்சு ஷேட்ஸு இந்த மாதிரி கூட நீங்கள் அதிகமாக வியர் பண்ணிக்கலாம். அல்லது எல்லோவில் ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு எல்லோ கலரில் ஒரு சின்ன கர்ச்சீஃபாக இருக்கட்டும், ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு பர்ஸ், கிளட்சுன்னு ஏதோ ஒன்று எல்லோ கலரில் ஒரு டெக்கார், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சுவாமி சிலைகள் மஞ்சள் நிறத்தில் இருக்குன்னா கூட அதை வாங்கி உங்கள் கைப்பையிலே வச்சுட்டு ஹேண்ட்பேக்லேயே வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. வெளியிலையும் நாங்கள் போட்டுட்டு போனோம். எங்களுக்கு ஒரு லக்கி கலராகவும் இருக்கும்னா ரெட் மெரூன் கலர்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வியர் பண்ணிக்கிறது நல்லது. குறிப்பாக பச்சை கலரில் அதிகமாக நீங்கள் ட்ரெஸ் போடாமல் இருந்தீங்கனாலே மேஷராசி என்பர்கள் ரொம்பவே நல்லா இருப்பீங்க. பச்சையை தொடவே கூடாது. எங்களுக்கு வந்து யூனிஃபார்மே க்ரீன் தான் அப்படிவாங்க சில பேர். யூனிஃபார்மாக இருக்கலாம், அது ஸ்கூல் காலேஜஸாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஒர்க் பிளேஸில் உங்களுக்கு யூனிஃபார்ம் ஏதாவது க்ரீன் கலரில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அது தப்பு இல்லை. அது வந்து உங்கள் கடமை. நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும்னா இந்த நிறத்தில் தான் இருக்கணுங்கிறது கடமை. அது வந்து விதிவிலக்குங்கிறது ஒன்று இருக்குது. பட் நீங்களாக வாண்டடாக போய் க்ரீனை அதிகமாக போட வேண்டாம். தென் அண்ட் தேராக க்ரீனை யூஸ் பண்ணிக்கிறதுமே தப்பில்லை. முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க, புதுசாக வேலையில் போய் ஜாயின் பண்ணுறீங்க, பொண்ணு பார்க்க போகிறீங்க, மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க, இந்த மாதிரியான அக்கேஷன்ஸு, திருமண முகூர்த்த ட்ரெஸ்ஸில் வந்து கண்டிப்பாக பச்சை கலருங்கிறது மேஷராசிக்கு, மேஷ லக்னத்துக்கு இருக்கவே கூடாது. ஸோ மஞ்சள், சிவப்பு நிறங்கள் ரொம்பவே அமோகமாக இருக்கும் மேஷத்துக்கு. ஆஃப் ஒயிட் கலர் அதிகமாக வியர் பண்ணிக்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கான லக்கி நம்பர்ஸ் அப்படின்னா அது என்ன நம்பர்ஸ்? நம்பர் 9 ரொம்ப நல்லாயிருக்கும். நம்பர் 3 நல்லாயிருக்கும். இப்போ மேஷ ராசிக்காரங்க என்ன மாதிரியான வாழ்வியல் ஆன்மீக பரிகாரம் செய்கிறதன் மூலமாக அவங்க வாழ்க்கையை ஒரு வெற்றி வாழ்க்கையாகவும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாகவும் மாற்றிக்க முடியும்? மேஷ ராசிக்காரங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும், என்ன மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணிக்கணும், இதெல்லாம் பண்ணும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெருவாரியான பிரச்சனைகள் குறையுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செவ்வாழைப்பழம், துவரம்பருப்பு, தேன் இந்த மூணையும் சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. இவங்க ஃபுட்டில் எடுத்துக்கணும். ரெட் பனானாலாம் நீங்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை அப்ராடில் இருக்கிறீங்க, அங்கே வந்து ரெட் பனானாலாம் கிடைக்காதுன்னா அட்லீஸ்ட் தூர்தால், தேனெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பாட்டில் எடுத்துக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லது. ரொம்ப காரமாக உணவு எடுத்துக்கிறத குறைச்சிக்கணும். அந்த ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி மேஷத்துக்கு. பட் ஆனால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் மேஷராசி அன்பர்களுக்கு வருங்கிறதுனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். நீர்ச்சத்து உடம்புல வந்து ரொம்ப குறையும். அதனால் நீர் காய்கறிகள், நீர் பழங்களை வந்து அதிகமாக எடுத்துக்கணும். ஸ்கின் அலர்ஜிக்கு மேஷராசி அன்பர்கள் அதிகமாக ஆட்படுவாங்க. மாய்ஸ்சரைசர் அல்லது தேங்காய் எண்ணெய் அடிக்கடி உடம்புல முகத்துலலாம் தேய்ச்சிக்கிறதுங்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லது. எந்த தெய்வ வழிபாடு மேஷராசி அன்பர்களை காப்பாற்றும்? மேஷம் விருச்சிகம் ரெண்டுக்கும் காரகம் செவ்வாய் தான். செவ்வானா முருகர் தானே. மேஷராசி அன்பர்கள் உக்கிர தெய்வ வழிபாடு தான் பண்ணணும். விருச்சிக ராசி என்பவர்கள் தான் முருக வழிபாடு பண்ணணும். அதுக்காக மேஷராசிக்காரங்க முருகனை கும்பிடக்கூடாதுன்னு இல்லை. முருகன் வந்து பொது சொத்து, 12 ராசிக்குமான பொது சொத்து முருகன். ஆனால் மேஷராசி அன்பர்களுக்கு வந்து செவ்வாயுடைய உக்கிர வீடு அப்படிங்கிறது வந்து மேஷம். ஸோ அதனால் உக்கிரமான தெய்வ வழிபாடு காளி, மாரியம்மன், வெக்காளியம்மன்,
கருப்பசாமி, பரிவார தேவதைகள், வெட்காளியம்மன் எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டீங்க அப்படின்னாலுமே நல்ல மாற்றங்கள் வர்றதை வந்து வாழ்க்கையில் பார்க்க முடியும். மேஷராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் என்னது? நீங்கள் என்ன தெய்வ வழிபாடு பண்ணாலும், என்ன டயட் ஃபாலோ பண்ணாலும், என்ன எக்ஸசைஸ் பண்ணாலுமே சில விஷயங்கள் உங்களுடைய செய்கைகள், உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் மாற்றினா தான் இதனுடைய பலன்கள் சேர்ந்து உங்களுக்கு பெருவாரியாக கிடைக்கும். அப்போ வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பிள்ளையார் சொல்லி பேஸ்மெண்ட் மாதிரி இரத்த தானம் மேஷராசி அன்பர்கள் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த வயது, உங்கள் உடல்நிலையெல்லாம் ஒத்துழைக்கும் போது கண்டிப்பாக ரத்த தானம் பண்ணுறது நல்லது. ஒரு வேளை ரத்த தானம் பண்ணுற ஏஜெல்லாம் நான் தாண்டிட்டேன், கொஞ்சம் ஹெல்த் எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னா மருத்துவ முகாம்கள் எங்கேயாவது நீங்கள் நடத்துறது, உங்களால் தனிப்பட்டு நடத்த முடியாது அப்படின்னா 4 பேரோடு சேர்ந்துட்டு மருத்துவ முகாம்கள் நடத்துங்க. அந்த அளவுக்கு கூட முடியாதுன்னா கஷ்டப்படுறவங்க யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்படும் போது பண்ணுங்கள். ஒரு மெடிசின்ஸ் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க, ஃபுல் எக்ஸ்பென்ஸ் என்னால் பேர் பண்ண முடியாது, என்னால் முடிஞ்சது கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த விஷயம் மருத்துவ உதவி, ரத்த தானம் இதெல்லாம் பண்ணும்போது மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் பெருவாரியான பிரச்சனைகள் குறையும். குறிப்பாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது கண்டிப்பாக இதை செய்யும்போது அது ரெக்டிஃபை ஆகிறத பார்க்கலாம். கொரியர் கொண்டு வருவாங்க, ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்க, நீங்கள் ஹோட்டலுக்கே போவீங்கன்னா சர்வ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கக்கிட்ட மாரலோடையும் ஹியூமனிட்டியோடையும் நடந்துக்கணும். இதெல்லாம் என்ன பெரிய சேஞ்சஸை கொடுக்கும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு எத்தனையோ கிளைண்ட்ஸை பார்த்துருப்பாங்க, எத்தனையோ பேர் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு வார்த்தை நீங்கள் சிரித்து பேசும்போது அந்த மனசில் ஒரு நிமிஷம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு சந்தோஷம் வரும்ல, அதுதான் நம்ம கர்மாவை கிளென்ஸ் பண்ணும். ஸோ இவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு மாரலையும் நல்லா நடந்துக்கணும். 2வது முடிஞ்ச டிப்ஸ் ஏதாவது கொடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது மேஷராசி அன்பர்களுக்கு லைஃப் சூப்பராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரம், உக்ரதெய்வ வழிபாடுங்கிறத நம்ம பண்ணணுங்கிறத சொல்லியிருந்தோம். மாதத்தில் ஒரு முறையாவது செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி திதி அல்லது பௌர்ணமி, இந்த 3ம் 1, 2 ஒன்றா வந்தால் பரவாயில்ல, உங்களுக்கு ரொம்ப நல்லது. வரலைன்னா இது 3ல் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நல்லா எல்லோரும் வேலைக்கு போவீங்க, பெண்களுக்கு மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று தோதுப்படுது, இது 3ல் 1 இருக்கணும். ஒன்று செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும், அல்லது சஷ்டி திதியாக இருக்கணும், அல்லது பௌர்ணமியாக இருக்கணும். இந்த 3ல் 1 எடுத்துட்டு அன்னைக்கு உங்கள் வீட்டில் திருவிளக்கு பூஜை செஞ்சு மாவிளக்கில் தீபம் போடுங்க. இதை செய்ய செய்ய நிறைய நல்ல மாற்றங்கள் மனசளவுலையும் உடல் அளவுலையும் வரும். மேஷ ராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு கோயிலை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. கஷ்டம் வரும்போதும் சரி, சந்தோஷம் வரும்போதும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒன்று நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னாலும் இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதுதான் உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றுகிற கோயில் அப்படின்னு சொல்லணும்னா அது எந்த கோயில்? மேஷராசி அன்பர்கள் இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள்ல இருந்தும் ஒரு விடுதலை கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். எந்த பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனை நடந்து உங்களுக்கு ஒரு தீர்வு வேணும்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த தீர்வு கிடைக்கும். அப்படின்னா புன்னைநல்லூர் மாரியம்மனை போய் உங்கள் தரிசனம் பண்ணணும். செவ்வாய்க்கிழமைகளில் போய் புன்னைநல்லூர் மாரியம்மனை நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழ மாலை கொடுத்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது. குறிப்பாக இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், அந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் பேச்சியம்மனுக்குன்னு ஒரு சந்நிதி உண்டு. மேஷராசி என்பர்களில் நிறைய பேருக்கு வந்து ரெட்டநாக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது பேச்சு கொஞ்சம் குளரும். எல்லாருக்கும் இல்லை, பட் மோஸ்ட்லி அந்த ப்ராப்ளம் இருந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் என்னென்னா பேச்சில் வில்லங்கம் வந்துடும், சூப்பராக பேசுவாங்க, ஆனால் பேச்சில் பிரச்சனை, வில்லங்கம், படிப்பு தடையாகிறது, ஸ்டடீஸில் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதெல்லாம் இருக்கும். ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் ஜாஸ்தி, படிப்பை நம்பித்தான் நம்ம முன்னேறணுமாங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே வந்துடும் நாட்பட. ஸோ அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் முன்னேற, பேச்சு நல்லா வர, பேச்சினால நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு பேச்சியம்மன் சரஸ்வதியுடைய அம்சம். அந்த பேச்சியம்மனை பச்சரிசி பரப்பி அதன் மேலே மாவளுக்கு போட்டு வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. மேஷ ராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் துவங்கி அவங்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் சார்ந்த விஷயங்கள், திருமணம், குழந்தை பிராப்தம், அவங்களுடைய வாழ்க்கையில் யோகத்தையும் அவயோகத்தையும் தருகின்ற தசாபுத்தி, அவங்களுக்கான லக்கி கலர்ஸ் அண்ட் லக்கி நம்பர், வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம், போக வேண்டிய கோயில்னு சொல்லி A to Z எல்லா தகவல்களையும் எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற மேஷராசிக்காரங்க நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி போவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி. நன்றி காவ்யா. பக்தி பரவசம் 2026 அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஆகஸ்ட் 7 வாணி மஹால், சென்னை. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லைனா பிரீமியம் டேட்ஸ். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.